Good morning to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். நான் டெய்லியும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸோட வருவேன். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 1 or 2 ஹவருக்கு முன்னாடி நான் என்னோட லெவல்ஸை போஸ்ட் பண்ணுவேன். இந்த லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல, உங்களுக்கு எந்த சஜஷன் கொடுக்க வரல. இவ்வளோ நாட் வாங்குங்க, இவ்வளோ நாட் விற்றுருங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இது எதுவுமே நான் இங்க சொல்ல வரல. இது எல்லாம் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது என்னோட பர்சனல் வியூ. என்னோட பர்சனல் வியூ நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் நான் இது கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், ஸ்பெஷலி செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதர்வைஸ் நெவர் என்டர் ஆப்ஷன்ஸ் பிகாஸ் இட் இஸ் a highly risky instrument. Please understand. Okay, right? Please understand this. யாரும் தெரியாமல் நீங்கள் குடுகுடுன்னு போயிட்டு ஆப்ஷன்ஸில் இறங்காதீங்க. முக்கியமான விஷயம், இன்னைக்கு உண்டான நம்ம லெவல்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 2 ஸ்டாக் உங்களுக்கு நான் பையிங்க்கு கொடுக்க போகிறேன். டெஃபினட்டாக பையிங் ஃபார் திஸ் வீக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன ஸ்டாக் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதை தவிர நம்மளோட கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம கோர்ஸ் ஃபைனல் இதில் வந்துருச்சு, ஸ்டேஜில் வந்துருச்சு. இன்னைக்கு 29th. டே 1 பாருங்கள், டே 2 பாருங்கள். இந்த கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். எப்போ? ஆன் 9th of August. 9 ஆகஸ்டில் 18 ஆகஸ்ட் 10 days ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். யாரெல்லாம் என்னோட கெரியரை நான் ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ண விருப்பப்படுறேன், ஐ ஹாவ் த டைம், இல்லை நான் என்னோட ஜாபில் ரிட்டையர் ஆகி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ கெரியர் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க இதில் ஜாயின் பண்ணலாம். கோர்ஸ் ஃபீஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், 27,999. கோர்ஸ் டைமிங்கும் நான் போட்டாச்சு. 8 o'clockலேருந்து 9 o'clock இது எக்ஸ்டெண்ட் டு 9:30 வரைக்கும் கூட இது எக்ஸ்டெண்ட் ஆகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யாருக்கு பே பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் கொண்டும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நம்பரும் இருக்குது. மிஸ் கீர்த்தி ஸ்ரீ அவங்க நம்ம ஸ்டாஃப். 5th ஆகஸ்டோட உங்களோட இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது. பிகாஸ் இட் இஸ் மை லாஸ்ட் கோர்ஸ், முடிஞ்சு போச்சு. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லேருந்து டிமாண்டு, பேசிக் தியரி, ஸ்டாக் பிக்கிங், சீக்ரெட் தியரிஸ், மூவ்ஸ், பிரேக் அவுட்ஸ், இன்ட்ராடே எக்ஸிட் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், ஒய் டேட்டா அனாலிசிஸ், ஆப்ஷன் செல்லிங், ஸ்பெஷலி ஸ்டாடில் ஸ்ட்ராங்கிள், கமோடிட்டி மார்க்கெட், என்சிடிஎக்ஸ், டவுட் செஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் ஆகும். லைவில் நம்ம கற்றுக்க போகிறோம். எந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்களும் நானும் டைரெக்டாக இன்ட்ராக்ட் ஆக போகிறோம் த்ரூ த வெபினார். ப்ரைஸ் கான்செப்ட், ஆக்சிலேட்டர் கான்செப்ட், ஸ்கால்பிங், நான் இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி, பொசிஷனல் ஸ்விங் எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம். எல்லாம் சம் சீக்ரெட் கான்செப்ட் நான் உங்களுக்கு அதை சொல்லி தருவேன். இது எல்லாமே இந்த கோர்ஸ் அடங்கியிருக்கு. 10 நாள் நீங்கள் என் கூட இருக்க போகிறீங்க. இந்த 10 நாளுக்கு அப்புறம் உங்களை ஜீரோவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவாக மாற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த 10 days ஃபண்டாஸ்டிக்காக இருக்க போகுது. ரைட்? வாங்க. அதுக்கு முன்னாடி நான் கிளியர் கட்டாக நேற்று ஒரு க்ரூட் ஆயிலோட லெவல் கொடுத்துருந்தேன். ஆன் ஃப்ரைடே என்ன கொடுத்துருந்தேன்? க்ரூட். யாரெல்லாம் அந்த க்ரூடில் ட்ரேட் பண்ணிங்க, டார்கெட் ஹிட் ஆச்சா இல்லையா, ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் முன்னாடி 1 day பிஃபோரே நான் கொடுத்துட்டேன். 1 day பிஃபோரே நான் சொல்லிட்டேன் க்ரூடில் இந்த டார்கெட் வரும். குரூப்லேயும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி குரூப்பில் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருந்தேன். க்ரூட் ஆயில் டார்கெட் கீழேயும் வரும்னு சொல்லியிருந்தேன், கீழே இந்த டார்கெட் மேலேயும் போகும்னு சொல்லியிருந்தேன். எங்கே வருமோ அதே இடத்துக்கிட்ட ஸ்டாப் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவலும் கேப்சர் பண்ண மூவ், இந்த லெவலும் நிறைய பேர் கேப்சர் பண்ணாங்க. இது பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் ரியலி கோயிங் டு பி ஃபண்டாஸ்டிக் திங். கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்னைக்கூட லெவல்ஸை பார்ப்போம்.
ரைட். ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதில் எதில் உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப், ரைட். ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். ஸோ மேலே இருக்க நம்மளோட ஸ்பெஷல் நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. 51,832 அண்ட் 51,641. ஓகே, இது மேலே இருக்க லெவல். கீழே இருக்க லெவல் என்ன வாங்க பாருங்க. ஸோ டவுன் சைட் லெவல் என்னன்னா 50,772, 50,675. இது என்னது? இது டவுன் சைட் லெவல். ஸோ என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு லெவல்லையும் இதை நம்ம நோ ட்ரேட் ஜோன் நம்ம சொல்லுவோம். நோ ட்ரேட், இதுக்குள்ளே போனால் மார்க்கெட் ட்ரேட் பண்ணாதீங்க. இது ரெண்டுமே நோ ட்ரேட் ஜோன். ஸோ அப்போ ட்ரேட் எங்கே தான் பண்ணுறது சார்? வாங்க அதை தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நீ மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சுன்னா நம்மளோட அப்சைட் நோ ட்ரேட் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு டவுன் ஃபால் ஆகும். 404, 290, 290லேருந்து பவுன்ஸ் ஆகி திரும்ப டார்கெட் கொஞ்சம் கீழே வரும். நல்லா பாருங்கள், கீழே வரும். கீழே வந்துட்டு 51,100, 51,100 வரும். ரைட், கிளியர். சப்போஸ் இதையும் பிரேக் ஆச்சு வந்துச்சுன்னா 50,981 என்ன சொல்லுது? 50,981, 981 வந்து ஒரு பவுன்ஸ் ஆகும். ஸோ பவுன்ஸ் ஆச்சுன்னா திருப்பியும் அதே மாதிரி தான். இந்த 100, 51,013. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் இதுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் கால் சைட் போயிடும். அப்போது உங்களுக்கு திரும்ப அதே டார்கெட்ஸ் வந்துடும். எப்போ இந்த 50,981 பிரேக் ஆகுதோ, சாரி 891 பிரேக் ஆகுதோ, மார்க்கெட் கீழ் சைடு வரும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இதுக்கப்புறம் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற இடம் இது 1, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் 2, அண்ட் இம்பார்ட்டன்ட் இடம் இந்த இடம் நம்பர் 3. டன். இது கேப் அப் எடுத்தா ஆகும். சப்போஸ் கேப் அப்பே பெருசாக எடுத்துருச்சு, கேப் அப் நல்லா பெருசாக எடுத்துருச்சு, 937க்கு மேலே 937 நம்ம ஜோனுக்கு மேலேயும் போய் கேப் அப் எடுத்து 937 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்கேயும் கால் செட் போயிடும். வெயிட் பண்ணுங்கள். சஸ்டெயின் ஆன அப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதோட பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் 937. செகண்ட் டார்கெட் என்ன? அங்கே லைன் இருக்குது பாருங்கள். செகண்ட் டார்கெட் 818, 52,818 அண்ட் தேர்ட் டார்கெட் 53,186. கிளியர். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் அண்ட் தேர்ட், இது வரைக்கும் உங்களுக்கு நான் டார்கெட் கொடுக்குறேன். எதில்? பேங்க் நிஃப்டியில். சப்போஸ் மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு, கேப் டவுன் ஆர் ஃப்ளாட் மார்க்கெட் என்ன வேணா இருக்கட்டும். ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த நம்ம லெவலுக்குள்ளே வரும். ஓகே, நம்ம லெவலுக்குள்ளே வரும். நம்ம டவுன் சைட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து உங்களுக்கு பார்க்குறீங்க கண்டினியூஸாக இங்கே சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பெஸ்ட்டு எப்போனா, பெஸ்ட்டு எங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா இந்த லெவல் இருக்குது பாருங்கள், 51,013. 51,013ல் சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 51,290 அண்ட் செகண்ட் டார்கெட் 51,404. ஸோ எப்போ 290 போது கொஞ்சம் ஒரு புல் பேக் வரும். புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த 404ம் அப்பர் சைடு ஜோன் சொன்ன லெவலுக்கு போயிடும். கிளியர். சப்போஸ் கேப் டவுனே கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது, கேப் டவுனை எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கேப் டவுன் இருக்குது, நம்ம லெவல்ஸ்லாம் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக சப்போர்ட் வந்துடும்.
எப்போ நம்ம ஜோனுக்குள்ளேயே டைரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆனால் தான் போகும். ஆனால் ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? ஸ்ட்ரைட்டாக ஓப்பனிங்கே ஜோனுக்குள்ளே டெஃபினட்டாக கீழே வந்துடும். உடனே இனிமேல் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்துடும் கீழே. அதே மாதிரி இந்த ஜோனுக்குள்ளே தப்பி தான் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட் கேண்டில் டக் டக் டக்குன்னு மேலே போயிடும். ஸோ ஓப்பனிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 9, 7, 9, 8க்கே தெரிஞ்சிடும். இந்த நம்ம லெவல்குள்ளே எங்கேயா ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா இம்மீடியட்டாக அதை ரியாக்ட் பண்ணும், இம்மீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஃபஸ்ட்டு கேண்டிலே ஓப்பனிங்கில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் செட்டில் ஆகுது பாருங்க, அந்த செட்டில் ஆகிற கேண்டிலே உங்களுக்கு 9, 7, 9, 8க்கு இது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஓப்பனிங்னு காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யோசிக்காமல் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டக் ஓப்பனிங்கில் உங்களுக்கு வந்து காலையில் புட் சைட் போகும். இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் மேலே தள்ளி விட்டுரும். அதே மாதிரி இங்கே ஓப்பனாக கீழே தள்ளி விட்டுரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கேப் டவுனே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கே இருந்து வெயிட் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு 51,013 போகிற வரைக்கும் நீங்கள் வந்து கால் சைட் போயிடாதீங்க. இது போன அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இடம் கேப் இருக்குது. ஸோ இந்த இடம் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் போகும். ஸோ அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. கிளியர்? சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, ஃப்ளாட் மார்க்கெட் கீழே வர மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மேலே போயிடும். சான்சஸ் ஆகுது, நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு. ஃப்ளாட் மார்க்கெட்டில் உடனே போய் எடுத்துடாதீங்க. ஃப்ளாட் மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 9:45, 9:45, 9:50 இந்த டைமில் உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி எந்த பக்கம் பிரேக் அவுட் இருக்கோ ட்ரேட் எடுங்க. இல்லைனா உங்களை 9:15லேருந்து மார்க்கெட் 9:30 வரைக்கும் உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணும். அண்டர்ஸ்டுட்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எப்போ புட்டு போகணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. கேப் டவுன் 428, 50,428 கீழே சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் புட் போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 50,309, செகண்ட் டார்கெட் 49,903 வரும். எப்போ வரைக்கும் சொல்லியிருக்கேன்? 428க்கு கீழே இந்த ரெட் லைன் 428க்கு கீழே இல்லாத வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் புட்டு போகக்கூடாது. நீங்கள் இந்த ஜோன் உடைக்குது, நம்ம ஜோனை உடைக்குதுன்னா நீங்கள் புட்டு போகலாம். ஸோ போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் 50,555 வைக்கணும். அதையும் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 428 வைக்கும். ஏன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் மார்க்கெட் எப்போ வேணால் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் போகிறீங்கன்னா நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் கீழே புட்டு போகிறீங்கன்னா போகலாம். ஆனால் இந்த ஜோனில் வந்து அதாவது 50,555, 50,428 வந்து மேலே பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது ரெண்டுத்துலேருந்து. சப்போஸ் பவுன்ஸ் ஆகலை இதையும் உடச்சின்னா மார்க்கெட் பியூராக புட் சைடு வந்துடும். உங்களுக்கு 50,309, 49,903 வரைக்கும் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பெரிய டார்கெட்ஸ் உங்களுக்கு டவுன் சைடில் காத்திருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நிஃப்டியோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். சேம் அதே தான். நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப், அப்சைட் லெவல்ஸ் எழுதிக்குவாங்க. நிஃப்டி இது அப்சைட் லெவல்ஸ் 25,085, அதே மாதிரி 24,988, ஓகே 988. டவுன் சைடு நீங்கள் பாக்ஸ் ஜோன் அதாவது நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. 24,593 அண்ட் 24,533. ஸோ இது ரெண்டுக்குள்ளே மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ப்ரைஸ் இதுக்குள்ளே வருதோ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் அப் டைரெக்டாகவே நம்மளோட இந்த அப்பர் ஜோன் நல்லா பாருங்கள், இந்த அப்பர் ஜோனுக்கு மேலே கேப் அப் எடுத்துச்சுன்னா நான் உங்களுக்கு சின்ன டார்கெட் தான் கொடுப்பேன். 085லேருந்து இங்கேருந்து 25,191 வரைக்கும் போகும். கிளியர்? 25,191 வரைக்கும் போகும், அது வரைக்கும் போகாது. இதுக்கப்புறம் போகலாம், பட் இதுக்கப்புறம் போனால் ட்ரையல் தான் பண்ணணுமே தவிர நான் ஒரு டார்கெட் நான் இப்போ வைக்கல. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் சேஃபாக கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்துச்சு நம்ம லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும்.
ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 24,861, 832. ஸோ இதையும் உடச்சி கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட்டு 24,582, 545 நம்மளோட லெவல்ஸ் வரும். ஸோ இங்கே பட்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதையும் உடச்சதுனா தான் உங்களுக்கு 24,429 வரும். 429, 408 இல்லைன்னா வராது. மார்க்கெட் நிஃப்டி பியூர் கால் சைட் இருக்கு. டன், அண்டர்ஸ்டுட். நவ் பாருங்க, சப்போஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாகவே கேப் டவுன் எடுத்துச்சு. ஏன்னா உங்களுக்கு இங்கே தெரியுது கேப் டவுன் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்க. இது மேலே எடுத்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த இடம் 1, சினாரியோ 1. ஸோ இங்கே போயிட்டு இங்கே இதை எடுத்துகிட்டு வரும்னு சொல்லியிருக்கேன். இது சினாரியோ நம்பர் 2 கேப் அப்பில். ஸோ கேப் டவுன் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் பாருங்கள், இந்த லெவலில் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கால் சைடு போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 24,832 வந்துடும். 24,832 அண்ட் 24,861 வரும். 861 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு போயிடும் மேலே. சப்போஸ் கேப் டவுன் எடுக்குது, நம்மளோட பாக்ஸ் லெவல் கீழே எடுக்குது. இது 24,545. ஸோ 24,545 எடுத்ததுன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 24,429 வந்துடும். 429, 408 இங்கேருந்து பட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்படி இல்லையா இதையும் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக 24,208 பட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். கிளியர்? ஸோ கேப் டவுன் நீங்கள் எப்போ ஆக்சுவல் புட்டு வரும், டவுன் சைடு எப்போ கேப் டவுன் வந்து தான் வரும்ன்றது என்ன கேட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கேப் டவுனு ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கு லெவலுக்கு கீழே வந்துச்சுனாலே நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்போ லெவலுக்கு கீழே வந்தாலே மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது லெவல் கீழே இருந்து மார்க்கெட்டு இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா டவுன், இது ஃபஸ்ட்டு டார்கெட் வரும். இங்கே வந்து இதுக்கு மேலே போகல, இதையும் கீழே பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா இது செகண்ட் டார்கெட் 208. அதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் புட்டில் வந்துடும். ஸோ அந்த டைம் 204 அண்ட் 23,987 வரைக்கும் டார்கெட் இருக்குது, இல்லைன்னா இல்லை. கிளியர்? இந்த வீடியோவை 2-3 டைம்ஸ் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம க்ரூட் ஆயில் சொன்ன மாதிரி ஒரு சீக்ரெட் உங்களுக்கு பையிங்கில் நான் 2 ஸ்டாக் கொடுக்குறேன். நோட் பண்ணுங்க, எழுதுங்க, ட்ரேட் பண்ணுங்க, ப்ராஃபிட் எடுங்க. அன்னைக்கு எடுத்தா கமெண்ட் பண்ணுறது தான் கிடையாது, பட் என் கடமையை நான் செய்கிறேன், மற்றபடி உங்கள் இஷ்டம். ஸோ என்ன கொடுக்கலாம் லிஸ்ட் எடுத்தோன்னா, சார் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஸ்டீல் செக்டர் சொல்கிறேன் பாருங்க. ஸ்டீல் செக்டர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டீல் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ புல்லிஷில் இருக்கு. அதே மாதிரி ஃபார்மா செக்டர் ஸ்டாக் எல்லாம் ரீடெஸ்ட் ஆகி புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகும். அதனால் ஃபார்மா மேலே போகுதுன்னு ஒன்று ஓடிடாதீங்க. இதில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ ரீடெஸ்ட்டுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு டவுன் மூவ் கொடுத்து மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டவுன் மூவ் வரும், நீங்கள் புட்டுன்னு நினைப்பீங்க, நீங்கள் புட்டு எடுப்பீங்க, டக்குன்னு அங்கே கால் செட் போயிடும். ஸோ ஃபார்மா செக்டார் இன்ன கன்சால்டேஷன், அதாவது என்ன சொல்கிறது உங்களுக்கு என்ன புல் பேக்குன்னு சொல்கிறேன், உங்களுக்கு புல் பேக் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு கொடுக்கணும்னா ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்டாக் நம்பர் 1 இந்த வாரத்துக்கு உண்டான ஸ்டாக். இல்லை நீங்கள் வந்து ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, ஸ்டாக்ல எடுத்தாலும் சரி, ஐஆர்சிடிசி. ரீசன் இது ஆல்ரெடி 7 to 10% உண்டான கரெக்ஷன் கிடைச்சிருச்சு. 7 to 10% உண்டான கரெக்ஷன் வந்துருச்சு மார்க்கெட்ல. கரெக்ஷன் வந்து இப்போ லோவில் இருக்குது, இங்கேருந்து அப் சைடில் போகும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதோட டார்கெட் வந்து 990லேருந்து 1,000 ருபீஸ் இது திரும்ப ரீச் ஆகும். ஓகே, ஐஆர்சிடிசிக்கான முதல் ஸ்டாக் நோட் பண்ணிக்கோங்க.
ம், அடுத்த ஸ்டாக் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? அடுத்த ஸ்டாக் இதை எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டாக் நம்பர் 2 SBIN, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செகண்ட் ஸ்டாக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செகண்ட் ஸ்டாக்கு. நான் எதிர்பார்க்குற டார்கெட் உடனே எல்லாம் ஒரே நாளில் வராது. இது நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மேபி 4 to 5 days மேக்ஸிமம். ஓகே, டார்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 884. ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 894 அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் 898. இந்த டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கூடி சீக்கிரத்தில். மார்க்கெட்டில் எப்போ உங்களுக்கு புல்லிஷ் மொமெண்டம் வராமல் தெரியுதோ இது இது ஃபோக்கஸ் பண்ணுங்க, வாங்குங்க. ஸோ தேர்ட் ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் இஸ் விப்ரோ. தேர்ட் விப்ரோ ஆல்ரெடி ஒரு ஃபால் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நான் விப்ரோன்னு சொல்லுவேன், நான் எவ்வளோ டார்கெட்டுன்னு சொல்ல மாட்டேன். ரைட், இதை நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு நல்ல மூவ் இருக்குது. இதை தவிர ஸ்டீல் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்டீல் அண்ட் பவர் செக்டர். ஓகே, முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்டீல் செக்டர்னு கேட்குறீங்க, பவர் செக்டர். நான் பவர் செக்டரில் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் கொடுக்குறேன். கால் சைடில் இருக்கிறது PFC. இதெல்லாம் மட்டும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்டாக் தான் வாட்ச் லிஸ்ட் நோட் பண்ணணும், அதிகமாக கிடையாது. இதெல்லாம் க்ரீனில் இருக்கான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. அதாவது இன்னும் ஒரு 2-3 டேஸில் இதெல்லாம் க்ரீன் வந்துடும். PFC செக்டர், பவர் ஃபைனான்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் என்னோட அனாலிசிஸ். ஸோ யாரெல்லாம் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ வெல் அண்ட் குட், ஜாயின் பண்ணுங்கள். நோ ஃபோர்ஸ். அதர்வைஸ் நான் சொல்கிற ஸ்டாக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். All the best. Take care. Bye-bye. See you soon with a new analysis tomorrow. Till then, bye from your professor.